நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 10th மேத்ஸ் எக்ஸர்சைஸ் நம்பர் 3.14ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா. ஸோ குடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அல்லது ஆல்ஃபா பீட்டா இந்த டேர்ம்ல கொண்டு வரணுமா? 10 ஆல்ஃபா மைனஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இல்லாட்டி ஆல்ஃபா பீட்டா இந்த டேர்ம்ல மட்டும் தான் இதெல்லாம் வரணும் அப்படின்றது தான் எக்ஸர்சைஸா குடுத்துருக்காங்க. 4 டிவிஷன் இருக்கு. 4 டிவிஷனையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அப்படியே அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவிஷன் ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ரேஷனல் நம்பரை ஆட் பண்ண சொன்னாங்கனால என்னது, கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே 3 பீட்டா இருக்குது, இங்கே 3 ஆல்ஃபா இருக்குது. ஸோ 3 வந்து காமனாக இருக்குது, பட் வந்து ஆல்ஃபா பீட்டா மாறி மாறி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டுமே 3 ஆல்ஃபா பீட்டாவாக மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த சைடு இருக்க பீட்டாவில் ஆல்ஃபா வரணும்னா ஆல்ஃபாவால் மல்டிபிள் பண்ணால் ஆல்ஃபா வந்துருமா, ஆல்ஃபா பீட்டா. ஸோ கீழே மட்டும் வேல்யூவை மல்டிபிள் பண்ணால் அதோட வேல்யூ மாறும். அதனால் மேலேயும் சேர்த்து மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இங்கே 3 ஆல்ஃபா இருக்குது அப்படின்னா பீட்டா வேணும்னா பீட்டாவால் மல்டிபிள் பண்ணுறோம். மேலேயும் பீட்டாவால் மல்டிபிள் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள், கீழே 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு 3 ஆல்ஃபா பீட்டா. பீட்டா ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா பீட்டாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டு காமனாக இருக்கும்போது இங்கே 3 ஆல்ஃபா பீட்டா எடுத்து எழுதிடலாமா காமனாக. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். பட் இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் விரும்பினேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் என்டையர் டேர்ம் அந்த சைடு கொண்டு போகலாமா. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதலாமா. சொல்கிறது புரியுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய என்டையர் ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலாவில் எனக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும்தான் தேவை அப்படின்னா இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல்ட்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போகலாம். ஸோ அப்போ ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக மாறும். ஸோ எப்படி வரும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு வருமா. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அதை தான் இங்கே எழுதுகிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லை ஆல்ஃபா பீட்டாவில் வந்துருச்சு ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, பீட்டா மட்டும்தான் இருக்குது. இங்கே பீட்டா ஸ்கொயர் இருக்குது, ஆல்ஃபா இல்லை, ஆல்ஃபா மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கேயும் ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரணும், இங்கே பீட்டா ஸ்கொயர் இங்கேயும் பீட்டா ஸ்கொயர்னு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த சைடு பீட்டாவால் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ கீழே பீட்டாவால் மல்டிபிளை பண்ணும்போது மேலேயும் பீட்டாவால் மல்டிபிளை பண்ணிட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி இதை ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயரு, இங்கேயும் ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயரு. ஸோ அப்போ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்படின்றது நம்ம ஏற்கனவே போன எக்ஸசைஸில் பார்த்துட்டோம். மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ரெண்டுக்கும் தனித்தனியான பவராக சேமாக காமன் பவராக எடுக்கலாம். ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கலாம். இது அடிஷன்லையோ இல்லை சப்ட்ராக்ஷன்லையோ இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். நடுவில் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இருந்துச்சு அப்படின்னா அதை ஹோல் பவரில் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஹோல் பவரில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஹோல் பவரில் இருந்துச்சு அப்படின்னா அதை இண்டிவிஜுவலாக எழுதணும்னா அதோட 2ab ஆட் பண்ணால் தான் ஈக்குவல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து எழுத முடியாது, இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேர்டு டிவிஷன். ஸோ தேர்டு டிவிஷன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1. தேர்ட் டிவிஷன் கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. நம்ம முடிஞ்சது அப்படின்னா இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா இருக்குது. ஸோ அப்போ இது ஏன்னா இது ஏ கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு டு ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 3 இன்ட்டு 3 9 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா. அடுத்தது இதே இது 3 ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 மைனஸ் எழுதிட்டேன். 1 இன்ட்டு 3 ஆல்ஃபா மைனஸ் 3 ஆல்ஃபா. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணுறோம் சிம்பிளாக. அடுத்தது மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 3 பீட்டா. ஓகேங்களா? அந்த மைனஸ் வந்துருச்சு. அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா 9 ஆல்ஃபா பீட்டா, இது மைனஸ் 3 ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டா. அப்போ ரெண்டுக்கும் மைனஸ் 3 காமனாக எடுத்தேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எழுதலாமா.
ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. 2க்கும் காமனாக மைனஸை வெளியே கொண்டு வந்துட்டேன். ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும். ஸோ அப்போ மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா மீதி என்ன பீட்டாவுக்கு ப்ளஸ் தான் வரும். நீங்கள் உங்களுக்கு இது புரியலைன்னா இப்படி மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். -3 இன்ட்டு ஆல்ஃபா என்ன வரும்? -3 ஆல்ஃபா. -3 இன்ட்டு பீட்டா -3 பீட்டா வந்துருச்சா? ஸோ அப்போ 2 இடத்துல மைனஸ் இருக்குது. நான் காமனாக எடுக்கும்போது மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். சைன் மாறிடும். +1. அவங்க கேட்டிருக்க மெத்தடு ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்க ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இது 3rd டிவிஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம 4th டிவிஷன் பார்ப்போம். இதுதான் 4th டிவிஷன் பாருங்க. ஆல்ஃபா ப்ளஸ் 3 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 டிவைடட் பை ஆல்ஃபா. ஸோ இதை தான் நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் மாற்ற போகிறோம். வாங்க சம்குள்ளே போவோம். சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் பிடிச்சிருந்துச்சி, கிளாஸ் புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. 4th டிவிஷன் பார்ப்போம். 4th டிவிஷன் சம் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் கீழே டினாமினேட்டர் தான் நம்ம எப்போவுமே சேமாக இருக்கணும். 2 நம்பர் ஆட் பண்ணும்போது ரேஷனல் நம்பரை பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கமே பாருங்கள். ஆட் பண்ணணுனாலும் சப்ட்ராக்ட் பண்ணணுனாலும். ஸோ இங்கே பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. அப்போ இங்கே ஆல்ஃபாவும் இங்கே பீட்டா கொண்டு வந்து ஆல்ஃபா பீட்டா வருமா? ஸோ அப்போ இந்த சைடு ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணும்போது மேலேயும் கீழேயும் சேர்த்து ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணுறேன் முன்னாடி, இதையும் ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதான் எழுதுகிறேன். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. அடுத்தது இதை பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், கீழேயும் பீட்டாவை சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நம்ம சொன்ன மாதிரி ஆல்ஃபா பீட்டானாலும் பீட்டா ஆல்ஃபானாலும் ஒன்று தான். அதனால் நான் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல மாற்றி எழுதியிருக்கேன். பீட்டா ஆல்ஃபான்னு எழுதாமல் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ கீழே வந்து காமனாக ஆல்ஃபா பீட்டா எடுத்து எழுதிட்டு மேலே பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு 3 3 ஆல்ஃபா. இந்த ப்ளஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு 3 3 பீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், ஏன்னா இது ரெண்டும் செட்டு மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நான் சேர்த்து எழுதுகிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் சேர்த்து எழுதிட்டேன். அடுத்தது ப்ளஸ் 3 ஆல்ஃபா 3 பீட்டா. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஒரு ஆர்டரில் வரணும், நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா தான் வருஷம் வரணுன்றதுக்காக நம்பர்ஸில் இருக்க ஆல்ஃபா மட்டும் இருக்கிறதா சேர்த்து எழுதுகிறேன். நம்பர்ஸில் இல்லாமல் ஸ்கொயரில் இருக்கிறத சேர்த்து எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன எழுதலாம்ட்டு. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்றத எப்படி எழுதலாம்? நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. எனக்கு தேவையானது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் தேவை அப்படின்னா இந்த ப்ளஸ் 2ab அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா அப்படி தான். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதியிருக்கேன் இங்கே. ஓகேங்களா? ப்ளஸ் இது ரெண்டுக்கும் 3 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எழுதலாமா? டிவைடட் பை இந்த ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ சம் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இருக்குது. ஸோ அவன் கேட்டிருக்க அந்த மெத்தட் படி நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ 4th டிவிஷன். இதில் நமக்கு இருக்கக்கூடிய சிம்பிளாக தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை மாற்றி எழுதினாலும் அதை தெரிஞ்சுக்க கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா இது வரைக்கும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை படிச்சிருக்கோம். பட் இப்போ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம்மில் பார்ப்போம். செகண்ட் சம் பார்ப்போம்.